ரூபாய் 50 லட்சம் பெறுமதியான இலவச வீட்டு திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தால் தற்பொழுது கொடுக்கப்பட்ட ஒன்று இருக்குது. குறித்த வீட்டு திட்டம் தொடர்பாகவும் இந்த குறித்த வீட்டு திட்டத்தை யார் யார் பெற முடியும் என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் டித்வா புயலால் இலங்கையானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. குறித்த டித்வா புயலினுடைய தாக்கத்தின் போது இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதியிலேயும் வடக்கு கிழக்கிலேயும் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டு பல பொதுமக்களினுடைய வீடுகள் முழுமையாகவும் பகுதி அளவிலேயும் சேதமாகி இருந்தது. இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதியிலேயும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலேயும் அழிவடைந்த வீடுகளை மீள புதிதாக நிர்மாணம் செய்யும் செயல் திட்டம் ஒன்று தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த இந்த வீட்டு திட்டத்துக்கு கீழே ரூபாய் 50 லட்சம் பெறுமதியான ஒரு வீடு ஒன்று தெரிவு செய்யப்படுகின்ற பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்குது. இந்த வீட்டு திட்டம் உண்மையில டித்வா புயலால பாதிப்படைந்த நபர்களுக்கும் தற்பொழுது வீடுகளை கொண்டிருக்கின்ற நபர்களில் அடிப்படை வசதிகள் அற்ற அல்லது அடிப்படையான தமது தேவைகளை நிறைவு செய்ய தகுதியான வீடுகளை கொண்டிருக்காத மக்களுக்கும் இந்த குறித்த வீட்டு திட்டத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையில் குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளிலேயும் இந்த வீட்டு திட்டத்தை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே இது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அந்த மாவட்ட அரசு அதிபர் ஊடாக, பிரதேச செயலாளர்கள் ஊடாக, கிராம சேவர்கள் ஊடாகத்தான் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. இந்த ஆய்வு நடவடிக்கைகளில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது அடிப்படையாக தங்களுக்கு போதுமான வசதி உள்ள ஒரு வீடு இல்லாத மக்கள் தங்களுடைய கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு விண்ணப்பிக்க முடியும். கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலாளர் குறித்த குடும்பத்தினுடைய நிலையை ஆய்வு செய்து அவர்கள் குறித்த வீட்டு திட்டத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என விதந்துரைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த வீட்டு திட்டம் வழங்கப்படும்.